பல நாட்களாக மருந்து வாங்கச் செல்வதாக நாடகமாடி வந்த மனைவியை காத்திருந்து கணவர் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் திருப்பத்தூரில் அரங்கேறியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த ஏகே மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் விஜயா தம்பதியினருக்கு திருமணமாகி 4 மகள்கள் உள்ள நிலையில் 3 மகள்களுக்கு திருமணமாகி வெளியூரில் உள்ளனர். ஒரு மகள் மாற்றுத்திறனாளி என்பதால் விஜயா வீட்டிலேயே வைத்து பார்த்து வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக விஜயா அடிக்கடி மாற்றுத்திறனாளி மகளுக்கு மருந்து வாங்குவதாக கூறிவிட்டு வெளியே சென்று வந்துள்ளார். விஜயாவின் 2.5 சவரன் நகை இல்லாததை கண்ட கணவர் நகை எங்கே என கேட்டபோது மருந்து வாங்க கொடுத்துள்ளேன் என விஜயா கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த கோவிந்தராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் மருந்து விற்றவர் யார் என விஜயா கூற மறுத்துள்ளார். பின்னர் கொத்தனார் வேலைக்காக கோவிந்தராஜ் ஹொசூர் சென்ற போது விஜயாவிற்கு போன் செய்துள்ளார். விஜயா போனை எடுக்காததால் அக்கம் பக்கத்தினருக்கு போன் செய்து கேட்டபோது விஜயா மருந்து வாங்க போவதாக சொல்லிவிட்டு சென்றதாக அக்கம் பக்கத்தினர் கூறியுள்ளனர். இன்னைக்கு மருந்து விற்கிறவனை பார்த்தே ஆக வேண்டும் என ஹொசூரில் இருந்து பேருந்தை பிடித்து சில மணி நேரத்திலேயே கோவிந்தராஜ் வீட்டிற்கு சென்றுள்ளார். மனைவி வீட்டில் இல்லாததை கண்டு ஆத்திரமடைந்த கோவிந்தராஜ் வீட்டின் பின் உள்ள வாழை தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது விஜயா ஒருவரோடு உல்லாசமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே கல்லை வீசி மனைவியின் மண்டையை உடைத்ததும் உஷாரான விஜயாவின் காதலன் சேற்றில் சிக்கிய தனது ஸ்கூட்டரையும் செருப்பையும் அங்கேயே விட்டுவிட்டு தப்பித்து ஓடி உள்ளார். ஆத்திரத்தில் கோவிந்தராஜ் விட்டு சென்ற வாகனத்தில் உள்ள பெட்ரோலை பிடித்து ஸ்கூட்டரை கொளுத்தி உள்ளார். மேலும் வாழை தோட்டத்திற்குள் மதுபாட்டிலும் காணப்பட்டுள்ளது. மண்டை உடைந்த விஜயாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் கோவிந்தராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தப்பித்து சென்றவர் குறித்து இதுவரை விஜயாவும் கூறவில்லை என சொல்லப்படுகிறது.